வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் ஃபேஷன் டெய்லர் சேனலுக்கு உங்களை அன்போடு இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி அதை எப்படி லைனிங் வச்சு தைக்கலான்ற வீடியோ பார்க்கலாங்க. வீடியோ கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எப்படி தைச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 25 வருஷமாக நான் இதே மாதிரி தான் தைச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த கரெக்ஷன் வந்தது இல்லைங்க. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சுற்றல் 19 இருக்குங்க. 1 சேர்த்து 20 இன்ச்சுங்க. ஒயரை 14.5 இன்ச்சுங்க. நம்ம 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். ஒயரை 14.5 இன்ச்சுங்க மார்க் பண்ணிடலாம். நான் 2 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறேன். நீங்கள் 1 மட்டும் கூட போட்டு கட் பண்ணிக்கலாம். இது 80 மீட்ரு 80 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இது நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. ஒயரை 8 இன்ச்சுங்க. நீங்கள் இந்த கீழேருந்து அந்த இடுப்போட ஒயரத்தை அளவு வச்சிங்கனாவே போதுங்க. நெக்குக்கு 1/4 இன்ச்சு மட்டும் ஏற்றி வச்சிங்கன்னா போதும். ஷோல்ட்ரு 3. இது ஆம்கோலுக்கு 6.5 இன்ச்சுங்க. நம்ம சைடில் எப்பயும் போல் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1.25 மார்க் பண்ணி அப்படியே வரைஞ்சிடலாங்க. இப்போ உங்களுக்கு ஷோல்டருக்கும் இந்த அக்கிளுக்கும் இருக்க கை இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம ஷோல்டருக்கு மட்டும் 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இதை அப்படியே வச்சு ரவுண்டாக வச்சு பார்த்துருங்க கையை. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரணும். அந்த நம்ம தையலுக்கு போக உங்களுக்கு கரெக்டாக வரணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கம்மியாக வருது அப்படின்னா கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கள். சப்போஸ் அதிகமாக இருக்குன்னா மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணியும் வச்சு பார்க்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. திருப்பி நல்லா கட் பண்ணிடலாம். நம்ம வரைஞ்சிருக்க மாதிரியே கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரியல, நாங்கள் சொல்கிறது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்து தெளிவாக இன்னும் வீடியோ போடுறோங்க. நாங்கள் மொபைல் ஃபோன் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இப்போதைக்கு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கே தையலுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டு பக்கம் உங்களுக்கு கரையில் தான் வரணும் ஆம்கோல் பீஸு. அந்த கரையும் சரியாக இருக்கணும். அந்த ஷோல்டரும் அந்த ஆம்கோலும் அந்த கரை பக்கம் சரியாக இருக்கணும். நான் எப்படி போட்டிருக்கேன்னா அப்படியே போட்டுக்கோங்க. அந்த முன்பக்கம் ஒயரை நீங்கள் அந்த டாட் பிடிச்சி அந்த ஷோல்டர்லேருந்து டாட் பிடிச்சிருக்கிறது வரைக்கும் 1 இன்ச்சு மட்டும் கம்மியாக வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வளைவு கொடுத்து வரைகிறதுக்கு சரியாக இருக்கும். இது அப்படியே போட்டு நம்ம பேக் சைடு என்ன அளவோ அதை அப்படியே போட்டு தைச்சிருங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எக்ஸ்ட்ராலாம் வைக்காதீங்க. சைடில் 3 இன்ச்சுங்க மார்க் பண்ணிடுங்க பட்டிக்கு. இப்போ முன்னாடி ஆம்கோலுக்கு 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டுங்க. இந்த ஷோல்டர்லேருந்து கீழே அந்த நெக்குக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் நெக்கு 6.5 இன்ச்சு. பைப்பிங் வைக்கணுன்னா இறக்கி வெட்டணுங்க. நான் கொஞ்சம் இறக்கி தான் வெட்டேன். நான் பைப்பிங் தான் வைக்க போகிறேன். அந்த சைடில் பட்டன் பீஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 இன்ச்சுங்க. ஒயரை ஷோல்டர்லேருந்து இந்த கீழே 1 இன்ச்சு இறக்கி வெட்டிக்குங்க. நம்ம மார்க் பண்ணிடுறதோட 1 இன்ச்சு கீழே இறக்கி தான் வரும் எப்போயுமே. அப்போ தான் உங்களுக்கு கப் சைஸ் ஷார்ப்பாக செம்மையாக இருக்கும். இப்போ வரைஞ்சதோடு நம்ம வெட்டிக்கலாம். நல்லா வளைவாக வெட்டிடுங்க. இது பைப்பிங் வைக்கிறது கொஞ்சம் இறக்கி தான் நான் வெட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வெட்டிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டுறீங்களோ அப்போ தான் இந்த கப் சைஸ் உட்காரும் உங்களுக்கு. கப் சைஸ் எந்த காரணத்துக்கு எக்ஸ்ட்ரா இருந்துட்டாலும் பரவாயில்ல, பத்தாமல் மட்டும் வெட்டிடாதீங்க. வெட்டிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதை இப்போ கைக்கு மார்க் பண்ணலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருங்க. ஏன்னா கரை பக்கம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மடித்து அப்படி லைனிங் வச்சுக்கலாம்.
கை மார்க் பண்ணிட்டு இதையும் நீங்கள் வச்சு தான் பார்க்கணும். கீழே அளவு பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் இருந்தால் போதுங்க. கை சைடு 3, அந்த நம்ம தையலுக்கு இது வந்து 1.5 இன்ச் இருந்தால் போதுங்க. கை உயரம் 6, சைடில் 3ங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். அந்த ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக வரணும். ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு, தைக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா வந்து அப்புறம் மறுபடியும் நம்ம பிரித்து தான் தைக்கணுங்க. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கை குட்டை கை தான் இது. கட் பண்ணிட்டு இப்போ முன்னாடி கட் பண்ணலாங்க. முன்னாடி கட் பண்ணியாச்சு. அது எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த கையை வந்துட்டு மடித்து கட் பண்ணிடலாம். லைனிங் வைக்கலாம். இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் கை உயரம் வச்சு பார்த்து நேராக அந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸு கிளாத்தை நம்ம மடித்தா அப்படியே ஹெம்மிங் பண்ணிக்கலாங்க. ஓடு தையல் போட்டு லைனிங் வைக்கலாம். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரு கை வச்சிட்டிங்கன்னா இன்னொரு கை வந்து நம்ம முன்பக்கம் பார்த்து வைங்க. முன்பக்கம் பின்னாடி சரியாக வச்சிங்கன்னா தான் வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இல்லைன்னா நம்ம வந்து மாற்றி வச்சிட்டிங்கன்னா பிரித்து தைக்கணும். நான் வந்து இதே மாதிரி தான் நான் பழகுனதுலேருந்து நான் இது மாதிரி தான் லைனிங் வச்சிட்ருக்கேன். பூனம் ப்ளவுஸ்க்கெலாம் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2வது வந்து நம்ம இது மாதிரி வச்சோன்னா உங்களுக்கு கிளாத்து நிறைய மிச்சமாகுங்க. நீங்கள் பட்டி கூட ஒட்டு கொடுக்க தேவையில்லை, ஜாயின் பண்ணி போடணுன்னு அவசியமே இல்லை. மிஷினில் அடிச்சிங்கன்னா வந்து எப்போனாலும் நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் கட் பண்ணி அடிப்போம். இதுக்கு அப்படி தேவையே இல்லை. நீங்கள் டேரெக்டாக நம்ம லைனிங் வச்சு ப்ளவுஸில் போட்டு லைனிங் வச்சிடலாங்க. இது ஈஸியாக இருக்கும் ரொம்ப. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ வச்சுட்டு ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது 1 வாரம் ஆனாலும் சரி, 1 மாதம் ஆனாலும் சரி, உங்களுக்கு அப்படியே இருக்கும் லைனிங்கு. ஃப்ரீயாக இருக்கப்போ வச்சுக்கலாம். இப்போ கை வச்சாச்சு. பாருங்கள், ரெண்டுமே சரியாக வரணும். இப்போ முன்னாடி பக்கம் வைக்கலாங்க. முன்னாடி பக்கம் வீடியோ கட் ஆகிடுச்சு. நான் வச்சு வெட்டினது மட்டும்தான் என்னால் காமிக்க முடியுதுங்க. இதே மாதிரி தான் நம்ம அந்த கரை பக்கம்தான் உங்களுக்கு அந்த சைடு மட்டும்தான் போட்டு வைக்கணும். நான் கடைசியாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி கரெக்டாக வச்சிடணும். இப்போ பேக் சைடு வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ துணி மிச்சமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிளாத் உங்களுக்கு மிச்சமாக இருக்குது பாருங்கள். இதுவே நம்ம ஒட்டு கொடுக்காம இதுவே வச்சுக்கலாம். லைனிங் வச்சிடலாங்க. உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கீழே விட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் வைங்க. இல்லை ஒரு வேளை நம்ம லைனிங் பத்தாமல் வெட்டிட்டிங்கனாலும் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. நம்ம இந்த ப்ளவுஸ் கிளாத்தை மேலே ஏற்றி வச்சு நம்ம வெட்டிக்கலாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு தடவையாவது இது மாதிரி லைனிங் வச்சு தைச்சி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன் நான் ஃபுல் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மட்டும்தான். ஃபுல்லாக அப்படியே ஓடு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்கு மட்டும் கட் பண்ணாதீங்க. சில ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து நூல் எடுத்துக்கிட்டு வரும் நம்ம கட் பண்ணும்போது. அப்போது வந்து இந்த நெக்கில் பகுதி வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரியாது அவ்வளோவா. கீழேலாம் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மேலே நெக்கு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம லைனிங் வச்சிட்டோங்க.
முடிஞ்சு பேக் சைடு. இப்போ அடுத்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு முன்னாடி பக்கம் வந்து என்னால் உங்களுக்கு கரெக்டாக காமிக்க முடியல. இந்த மாதிரி அந்த ஷோல்டரும் அந்த ஆம்கோல் பீஸும் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த பீஸ்லேயும் வைக்கணுங்க. இதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஒரு மாதம் என்னங்க, ஒரு வருஷம் ஆனால் கூட அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு எதுவுமே ஆகாது, எந்த சுருக்கமும் விழுகாது. அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ தைக்க ஆரம்பிக்கலாங்க. எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸு ஒரு தையல் அதாவது ஊசியில் நம்ம ஒரு குத்தும் போது நம்ம சாமியை நினச்சிட்டு தாங்க ஆரம்பிக்கணும். எப்பயுமே வேலை செய்யும்போது நமக்கு வந்து மிஷின் வந்து சாமி மாதிரி. அது வந்துட்டு ஒரு நிமிஷம்னாச்சும் அதை தொட்டு கும்பிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். நான் இவ்வளோ நாள் இப்படி தான் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேங்க. ரெண்டுலேயுமே ஓடு தையல் போட்டு எடுத்துடலாங்க. எடுத்துட்டா அடுத்து நம்ம பைப்பிங் வைக்கலாம். சாரி, பேக் சைடு வந்து மடிச்சு எடுக்கலாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் லைனிங் உயரம் பத்தலை அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து நீங்கள் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே அடிச்சிடலாம். அவ்வளோதான், அடிச்சிடலாங்க. லைட்டாக தேய்ச்சி விட்டு அடிச்சிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் உங்களுக்கு ஃபினிஷிங். நீங்கள் அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் மடித்து சேர்த்துக்கணும். சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு தேய்ச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. அவ்வளோதான், நம்ம அடிச்சாச்சு பேக் சைடு. இப்போ டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெக்கு கட் பண்ணிடலாம். எப்பயுமே பேக் சைடு அடிச்சுட்டு நெக்கு கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஒரு நூல் ஏறும் இறங்கும். ஏன்னா நம்ம அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சின்னதாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால வந்துட்டு எப்பயுமே பேக் சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்கு கட் பண்ணுங்கள். இப்போ டாட் பிடிச்சிடலாம். எப்படி இங்கிட்டு ஒரு 4 இன்ச்சாவது விட்டுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க டாட் பிடிக்கிறதுக்கு. அவ்வளோதான், பிடிச்சாச்சு சூப்பராக. அடுத்து வந்து கைக்கு பைப்பிங் வைக்கலாம். கைக்கு பைப்பிங் வச்சு லேஸ் வைக்கணுங்க. இது கொஞ்சம் கிராண்டான சரி, சும்மா சிம்பிளான லேஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். நம்ம அடிப்பக்கம் திருப்பி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தள்ளி வச்சு பைப்பிங் வைக்கலாங்க. ஈஸியாக இருக்கும். பொறுமையாக வீடியோ போட சொன்னாங்க ஒரு ஃப்ரெண்டு. அவங்களுக்காக ரொம்ப பொறுமையாக வீடியோ போட்டிருக்கோங்க. நான் எவ்வளோ நேரம் இதை கஷ்டப்பட்டு எடுத்து போட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ரொம்ப பொறுமையாக உங்களுக்காக தான் போட்டிருக்கேன் நான். ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ஹாப்பி தாங்க. ஃபுல்லாக பைப்பிங் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே லேஸ் வைக்கலாங்க. அவ்வளோதான், அடித்தாச்சு. நம்ம த்ரெட்டே வைக்க தேவையில்லைங்க, அப்படியே அடிச்சிடலாம். த்ரெட்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. மேலே பைப்பிங் வைக்கலாம் வச்சுக்கலாம். சாரிங்க, லேஸ் வைக்கலாம். சும்மா குட்டியாக 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்குது. ஒரே தையல் தான் லேஸு.
அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்போ கையை அடிச்சிடலாங்க. 2 பக்கம் தைச்சாச்சு. மேலே வந்து நம்ம அந்த கட் பண்ணி விட்ருக்கோம் இல்லையா சென்டரில், அந்த இடத்துல மட்டும் லைட்டாக மிஷினில் அடிச்சு விட்ருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். அதுக்காக தான். கையில் ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டில் கொஞ்சம் தள்ளி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கையை வச்சு பார்த்துட்டு 2 தையல் போடுங்க. அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 தையல் போடலாம். யாருமே இவ்வளோ லென்த்தாக வீடியோ போட மாட்டாங்க ப்ளவுஸ்க்கு. என்கிட்ட சிஸ்டர் கேட்டாங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். இப்போ 3 தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி எடுத்துடலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் டாட் பிடிக்கலாங்க. ஃப்ரண்ட்டு பக்கம் வந்துட்டு 2.5 இன்ச்சு. நம்ம பட்டி அடிக்கிறதுலேருந்து நம்ம டாட்டை குறிக்கிறதுக்கு 2.5 இன்ச்சுங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5. நடுவில் வந்து எப்படி 3 வச்சிங்கன்னா இல்லை 3 3/4 வச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்குங்கன்னா 3/4 வைக்கணும். இந்த சைடு 1.5, இந்த சைடு 1.5, அவ்வளோதாங்க. வச்சு மார்க் பண்ணிட்டு ஊசியில் வந்து லைட்டாக ஓட்டை போட்டு விட்டிங்கன்னா அடுத்த பக்கம் வந்து உங்களுக்கு இதாகிடுச்சும். சென்டரில் மட்டும் கட் பண்ணி விட்ருங்க. ஊசியில் ஓட்டை போட்டிங்கன்னா அடுத்த பக்கம் உங்களுக்கு வந்து பதிவாயிரும். நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தைக்க ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப ஈஸி தான் டாட் பிடிக்கிறது. எல்லாம் தச்சு பழகும்போது பயமாக இருக்கும், நம்ம கரெக்டாக வருமா என்னன்னு. ஆனால் வந்து இது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் பிடிச்சிட்டு ஒயரை வந்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்க்கணுங்க. அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்க்கணுங்க. வச்சு பார்த்துட்டு தான் அடுத்த டாட் வந்து நீங்கள் பிடிக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் சரியாக வரும். இப்போ ஆம்கோல் பக்கம் டாட் பிடிச்சாச்சு. அடுத்து பட்டி அடிக்கிறது பிடிச்சிடலாங்க. கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு சேஃபு. வச்சா அப்படியே நிற்கணுங்க, அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ 2 பக்கம் பிடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பட்டி அடிக்கலாம். சைடில் வந்து 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு இருக்குங்க. பட்டி கட் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸ் கிளாத் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம ஒட்டே கொடுக்க தேவையில்லை. ரெட்டையாக மடித்து போட்டு இதிலே எடுத்துக்கலாம். வச்சு பார்த்துக்குங்க. நம்ம வந்து அந்த முன்னாடி பக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அந்த பட்டி அடிக்கிறதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வச்சு பார்க்கணும். லாஸ்ட்டில் 1 இன்ச்சு அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா போதுங்க. 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த லைனிங் வெட்டணும் இல்லையா, அதில் வந்துட்டு பட்டன் பிஸ்க் வெட்டிக்கலாங்க. இந்த கழுத்து பக்கமே வெட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். சின்னதாக இருக்கிறது வந்துட்டு கொக்கி மாட்டுறதுக்கு, பெருசாக இருக்க வந்து வி அடிக்கிற மாதிரி நம்ம வைப்போம் இல்லையா, அதுக்குங்க. இதுக்கு வந்து பட்டிக்கு வந்து இந்த கிளாத்தே கொடுத்துடலாம். ரெட்டையாக கொடுத்துட்டிங்கன்னா திக்காக இருக்கும் உங்களுக்கு. அடிச்சிடலாங்க. இன்னொன்று அடிச்சிடலாம்.
அடிச்சுட்டு இந்த எட்ஜில் வந்து நீங்கள் ஒரு தையல் போடணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பட்டி வந்து விலகாது, அப்படி இருக்கும். இந்த எட்ஜில் வந்து நீங்கள் தையல் போட்டே ஆகணும் கண்டிப்பாக. ஓடு தையல் கூட போட்டு விட்டுடலாம். போட்டு இப்போ கட் பண்ணலாங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து வளைவாக கட் பண்ணிடுங்க. வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணலாம். சரியாக இருக்குது. இந்த அந்த சைடு வந்து 3 வச்சிங்கன்னா இந்த சைடு வந்து 3.5 வைக்கணும். 1/2 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா வைக்கணுங்க. நல்லா ஓரளவுக்கு குடஞ்சி வெட்டிட்டிங்கன்னா தான் வந்து அந்த ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக உட்காரும், பார்க்கவும் நல்லாயிருக்குங்க. வெட்டியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணலாம். கால் இன்ச்சு ஏற்றி வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்ததில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வி அடிக்கலாங்க. வி அடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் எப்படி அடிக்கணும்னா, கொக்கி மாட்டுறது வந்து அந்த பட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே 3 முடிச்சிருங்க. 3 கொக்கிக்கு வந்து நீங்கள் அடிச்சிடுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு 2 அடிச்சுக்கோங்க. இல்லை 3 கூட வச்சுக்கலாம், 6 கூட வச்சுக்கலாம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த கப் சைஸுக்கு நேராக ஒரு கொக்கி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருப்பி அடிச்சிடலாங்க. அடிக்கும் போதே வந்துட்டு 2-3 தடவை தூக்கி விட்டு அடிச்சிங்கன்னா தான் அது நிற்கும். இல்லைன்னா 4 தடவை போட்டது பிச்சுட்டுக்குங்க. அதனால் நீட்டாக அடிச்சிருங்க அடிக்கும்போதே. அவ்வளோதான், முடிஞ்சுங்க. சாரி, அது கொஞ்சம் முன்னாடி வீடியோ வந்துருச்சுங்க. இது அடிக்கிறத பார்க்கலாங்க. வச்சு பார்த்துக்கோங்க. நிறையா வீடியோ எடுத்தனால மாறிடுச்சு ஒன்று. 2 தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த டாட் பிடிச்சிருக்கீங்களா, அது ஒரு நூல் மட்டும் மேலே ஏற்றி வச்சுருங்க. அப்போ தான் தூக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. டாட் வந்து நிற்கும் உங்களுக்கு. இப்போ வந்து கொக்கி மாட்டுறதுக்கு அடிக்கலாங்க. இது முடிச்சு தான் அது வரணும். இன்னும் ஒரு வீடியோ மாறிடுச்சுங்க. மடக்கி அடிச்சிடலாம். நல்லா கரெக்டாக எடுத்து விட்டு தைங்க. தைச்சி முடிச்சுட்டு அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுருங்க. நான் இதில் காமிக்க மாட்டேன், ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கொக்கி மாட்டையில் வந்து இழுக்காது, செய்யாது. இப்போ முன்னாடி பக்கம் முடிஞ்சு கரெக்டாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணலாம்.
2 தையல் போட்டுருங்க. ஃபுல் ப்ளவுஸ் போடுறது எனக்கே கஷ்டமாக தாங்க இருக்குது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் அந்த தோழி கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ வேலையும். சரி நம்ம ஆரம்பிச்சிட்டோம், 4 பேர்த்துக்கு சொல்லித்தரோன்னு சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க கேட்டாங்க ஃபுல் ப்ளவுஸ் போட சொல்லி. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகுதுங்க. உங்களுக்கு சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு டாட் மட்டும் பிடிச்சிருங்க. நான் வந்து இதுக்கு அவங்களே கேட்பாங்க, 4 டாட் வச்சு கேட்பாங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி எட்ஜில் ஒரு தையல் போட்டுருங்க, இடுப்பு சுற்றளவுக்கு போட்டுட்டா அதுக்கு அடுத்தடுத்து தையல் போடுங்க. போட்டு ஒரு தையலாக போட்டு போட்டு வச்சு பார்த்துக்குங்க. சரியாக இருக்குது சுற்றளவு. 4 தையல் போட்டிருக்கேன் நான். 4 தையல் போட்டேன். இப்போ கை ஜாயின் பண்ணலாம். கை ஜாயின் பண்ணுறது அக்குளுக்கு ஒரு பார்த்திங்களா அந்த பாயிண்ட்டு அந்த தைச்சது, அதுவும் இந்த கையோட அடிப்பக்கமும் இருக்கு இல்லையா, அது 2ம் கரெக்டாக வரணுங்க. எல்லாமே நேர்த்தையில் தான் போடுவாங்க. நான் ஏன் ரவுண்டு போடுறேன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால் நான் தைக்கிற ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரவுண்டு தாங்க வச்சு தைச்சி தரேன் எனக்கு கஸ்டமருக்கு. சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு அக்குள் வந்து அதிகமாக பெருசாக ஆகாதுங்க. கை இடுப்பு சுற்றளவு மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாகும். அது தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். நீங்கள் நேராக தையல் போட்டிங்கன்னா பிரிச்சிங்கன்னா அக்குள் லூஸ் ஆயிரும். அக்குள் லூஸ் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள். இது நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கீங்க. வீடியோக்கு இன்னும் எடுத்தால் டைம் ஆகுன்றதுக்காக அவ்வளோதான். ஒரு தையலோட நிப்பாட்டிக்கே இன்னொரு தையல் போடணும். இப்போ பைப்பிங் வைக்கலாங்க. பைப்பிங் எப்போயுமே வந்துட்டு லைட்டாக கிராஸ் பீஸில் வந்து லைட்டாக இழுத்து வச்சிங்கன்னா தான் அது உருட்டி வரும்போது நல்லா த்ரெட்டை மாதிரி நல்லா சூப்பராக வரும். எப்போயுமே ஒரு லைட்டாக இழுத்து வைங்க, ரொம்ப இழுக்காதீங்க. அவ்வளோதாங்க, ப்ளவுஸே முடிய போகுது. இப்போ பைப்பிங் வச்சிடலாம். 2 மடக்கு மடக்குனிங்கன்னா போதுங்க. நம்ம த்ரெட்டு கொடுக்குற மாதிரி சூப்பராக வந்துடும். அப்படியே மடக்கி மடக்கி வச்சுட்டு வரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை, நம்மளாலே தைக்க முடியும். பைப்பிங் வச்சாச்சு. அடுத்து லேஸ் மட்டும் வைக்கணுங்க. இப்போ ஷோல்டர் கரெக்டாக இருக்குது. லேஸ் வைக்கலாம். நம்ம முன்னாடி இருந்தே வந்துட்டு லைட்டாக அந்த கொஞ்சம் தள்ளி 2 தையல் போட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தையல் போட்டால் போதுங்க லேஸுக்கு. ரொம்ப குட்டியான லேஸ் தான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. நீங்களும் இது மாதிரி தைச்சி பாருங்கள், எந்த கரெக்ஷனும் வராதுங்க. எங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா ஆன்சருக்கும் நாங்கள் சொல்கிறோங்க, செஞ்சு போடுறோம் வீடியோ. இது மாதிரி இது ஒரு தோழி கேட்டாங்க, அவங்களுக்காக தான் நான் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.